வணக்கம் விவசாயிகளே. இது புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா ஒரு கத்திரி செடியில் அதிகமாக கத்திரி செடி வளர்கிறதுக்கும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா கத்திரியில் அதிக பூக்கள் எடுக்கிற பூக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்கும், அதேமாரி காய்கள் திரட்சியாக இருக்கிறதுக்கும், நல்லா பருமனாக இருக்கிறதுக்கும், நல்லா எடை கூட்டுறதுக்கும் என்ன நம்ம டானிக் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் விவசாயிகளே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வேண்டிய தகவல் உங்களுக்கு முழுமையாக சேரும். அதேமாரி இதில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதேமாரி பூச்சி புழுக்களில் அதிகமாக இருக்குது கத்திரியில் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பூச்சி புழுக்களுக்கு அடுத்த வீடியோ நான் போடுறேன். சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, இப்போ கத்திரி செடியில் வளர்ச்சிகள் எந்த அளவுக்கு கத்திரி செடி வளர்ச்சிகள் இருக்கோ அந்த அளவுக்கு கிளைகள் பக்க கிளைகளை வெடித்து வளருதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பூக்கள் அதிகமாக பூத்து காய்கள் அதிகமாக காக்கும். அப்போ ஆரம்ப நிலையில் ஒரு 15 to 30 நாள் இதுக்குள்ளே நம்ம கத்திரிக்கு வளர்ச்சிக்கு உண்டான டானிக் அடிக்கணும். அப்படின்னா டானிக் வேணாங்க, நீங்கள் நான் எல்லாமே குறைந்த செலவிலே சொல்லியிருக்கேன். அதிக செலவுக்கே போல் பவுட்ரு வகையிலே சொல்லியிருக்கேன், குறைந்த செலவிலே சொல்லியிருக்கேன். ஏன்னா குறைந்த செலவில் நீங்கள் அதிக மகசூல் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் ஆரம்ப நிலையில் ஒரு 15 to 30 நாளுக்குள்ளே கத்திரி செடியில் பார்த்திங்கன்னா ஆல் 19 இந்த பவுடரை ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோ, அதான் 250 கிராம் அப்படின்ற விதத்தில், இது ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 100 ரூபா அப்படி தான், 150 ரூபாக்குள்ளே தான் வரும். ஒரு கிலோவே ஒரு 200 ரூபா அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அப்போ 1/4 கிலோன்றது ரேட்டை பார்த்துங்க, ரோட்டு ரொம்ப கம்மியாக தான் வரும். இதை வாங்கி ஏக்கருக்கு 1/4 கிலோ வீதம் ஸ்ப்ரே பண்ணுங்க. இது ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பயிர்கள் நல்லா வறட்சியை தாங்கி வளரும். டக்குன்னு கிளைகள் வெடித்து பயிர்கள் டக்குன்னு வளரும். இதை கொடுத்துருங்க. அதேமாரி பூ லைட்டாக வைக்கும், ஒத்த பூ அப்படியே ஒரு பூ வைக்கும். பூ நிறையா இல்லை, அந்த செடி இளம் செடி பூ லைட்டாக வைக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிட், இதனோட போரான், இது ரெண்டும் கொடுக்கறதுனால, ஹியூமிக் ஆசிட் கொடுக்கறதுனால நல்லா உங்களுக்கு அந்த பச்சையம்ன்றது, அந்த கத்திரியோட பச்சையம் காக்கப்பட்டு அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். அதேமாரி போரான் அதில் சேர்த்து கொடுக்கறதுனால பூக்கள் அதிகமாக எடுக்கும், அதிகப்படியான பூக்கள் எடுக்கும். உங்களுக்கு தெரியும், போரான் கொடுத்தா நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம், போரான் கொடுத்தா அதிகப்படியாக பூக்கள் எடுக்குங்க. அதனால் போரான் கொடுங்க. அதேமாரி ஹியூமிக் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு ஒரு 200 ml. இதனோட போரான் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம். இது ரெண்டையும் சேர்த்து கொடுங்க. உங்களுக்கு பூ நல்லா எடுக்குங்க, செம்மையாக இருக்கும். உங்கள் செடியில் இருக்கிற எல்லா கிளைகளுமே பூக்கள் எடுக்கும். இப்போ பூக்கள் எடுத்துடுச்சு, பூக்கள் உதிரக்கூடாது, அதேமாரி காய்கள் நல்லா திரட்சியாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கத்திரியில் அந்த பூ லைட்டாக பிஞ்சு வைக்கும். பெருசாக வைக்கக்கூடாது, சின்ன சின்ன பிஞ்சுகள் அப்போ தான் ஆரம்பிக்கும். பூவிலேருந்து அப்படி பிஞ்சுகள் மாறும். அந்த பிஞ்சுகள் மாறுற நேரத்தில் கால்சியம் நைட்ரேட் இதை ஏக்கருக்கு ஒரு 250 கிராம், லிட்டர் கணக்கில் வேணால் ஒரு லிட்டருக்கு 1.5 கிராம்ஸ் அந்த வீதத்தில் வாங்கி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வச்ச பூக்கள் காய்கள் வைக்கிறதுல காய்கள் நல்லா திரட்சியாக வரும். சொத்த காய்கள் வராது, காய்களோட பருமன் நல்லாயிருக்கும், அதுமாரி காய்களோட ஷைனிங் நல்லாயிருக்கும். அதனால் நான் சொல்லியிருக்க இந்த 3 மருந்துகளை கத்திரியில் நீங்கள் பயன்படுத்துங்க.
மிக மிக குறைந்த விலையில் தான் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். இதை வாங்கினாலே நீங்கள் நல்ல குறைந்த செலவில் நல்ல ஈல்டு எடுப்பீங்க. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாரி கத்திரியில் காய்ப்புழு தண்டுப்புழுவோட தாக்கங்கள் தான் அதிகமாக இருக்கும். அந்தமாரி புழுக்கள் அதிகமாக தாக்கம் இருக்குது, அதுக்கு வீடியோ போடுங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன் விவசாயிகளே. நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி விவசாயிகளே.